ஹலோ, குட் மார்னிங். நம்மளுடைய சிந்தனைகள் இருக்கு இல்லையா, அந்த சிந்தனைகள் தான் நம்மளுடைய ஃப்யூச்சரை டிசைட் பண்ணுது. எவ்ரி தாட் வந்து நம்ம ஃப்யூச்சரை டிஃபைன் பண்ணுது. ஸோ நம்ம எப்போவுமே பாசிட்டிவ் தாட்ஸும் பாசிட்டிவ் சிந்தனைகளும் இருக்கணும், ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் இருக்கணும். அப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து மேலும் முன்னேறலாம். படிப்புலையும் சரி, இல்லை ஏதான பிஸ்னஸ்லையும் சரி, நம்ம ஆக்கப்பூர்வமாக நல்ல சிந்தனைகள் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணி நம்ம மேலே வர பார்க்கணும். இன்னொருத்தரை அழிக்கணுங்கிறதோ, பொறாமப்படுறதோ, தீய எண்ணங்களை வளர்த்துக்கிறதோ, அவனை அழிக்கணும்லாம் நினைக்கிறதுல இவனோட அழிவுக்கே காரணமாகிடும். இவனுக்கு குழி தோன்ற மாதிரி ஆகிடும். அதனால் கூடிய வரைக்கும் நெகட்டிவ் தாட்ஸையே நெருங்க விடாதீங்க. அவ்வளவும் பாடியில் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். அதனால் ஆல்வேஸ் பாசிட்டிவாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் நம்ம பிளான் பண்ணி நேர் வழியில் போனோன்னா நம்ம ஃப்யூச்சர் நல்லதான். ஸோ நம்ம ஃப்யூச்சர் அமைச்சிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஓகேவா?